ஹலோ ஆல், வெல்கம் டு ஹெரிட்டேஜ் ஹெவன். பாரம்பரியத்தை போற்றுவோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ருக்மணி குக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஓல்டான ருக்மணி குக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 1919 சந்ததுன்னு சொல்லி அதிலே போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ருக்மணி குக்கருங்கிறது ஆல் இன் ஒன் குக்கர்னு சொல்லுவாங்க. பண்ட காலத்தில் எல்லா சாப்பாடுகளையும் ஒன்றே ஒன்றில் சமைக்கிறது தான் இந்த ருக்மணி குக்கரை பயன்படுத்தினாங்க. இந்த குக்கரில் நம்ம இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே மேலே ஒரு 3 சர்வ் பண்ணுற கரண்டி இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு பாத்திரம் இருக்குது. அதுக்கு கீழே நம்மளால் ஒரு ஸ்டீமர் பார்க்க முடியுது. ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கு கீழே இன்னொரு பாத்திரம் இருக்குது. இப்படி எல்லா பாத்திரத்தையுமே அவங்க இந்த ஒரே ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. சமைக்கும்போது இதை வேறு மாதிரி பயன்படுத்துவாங்க. அது நம்ம எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பண்டைய காலத்தில் சமைக்கிற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி தான் மக்கள் இந்த மாதிரி ருக்மணி குக்கரில் சமைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம இதில் எப்படி சமைப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கீழே கரெக்டாக ஷேப்பில் கொடுத்துருக்கா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி பாத்திரம் இருக்கும். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம பருப்பு போட்டு வைக்கிற பாத்திரம் சொல்லுவாங்க. இதில் நம்ம பருப்பு போட்டு வச்சுக்கணும். இந்த பாத்திரத்துக்கு மேலே ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒன்று இருக்கும். இதில் தான் நம்ம சாப்பாடு வைக்க போகிறோம். இதுதான் சாப்பாடோட பாத்திரம். இதில் நாம் அரிசியை ஊற போட்டு எடுத்து தண்ணி ஊற்றி உள்ளே வச்சிடணும். அப்புறம் இதுக்கு மேலே இந்த பாத்திரம் உள்ளே விழாத இருக்கிற மாதிரி விளிம்போட ஒரு பாத்திரம் இருக்குது, பார்க்க முடியுது நம்மளால். இதில் தான் நம்ம காய்கறிகளை சமைக்க போகிறோம். மொத்தம் 3 லேயர் இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காய்கறிகள், இப்போ நம்ம கூட்டுக்கு அறுக்கலாம், குழம்புக்கு அறுக்கலாம். காய்கறிகளை வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ அதெல்லாம் வச்சுட்டு கடைசியாக அந்த பெரியஸாக லாஸ்ட் ஒரு பாத்திரம் நம்ம எடுத்துருப்போம். அந்த பெரிய பாத்திரத்தை கரெக்டாக இதுக்கு மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது நல்லா குக்காகி உள்ளே இருந்து எல்லாமே வேகும். அந்த அரிசி, பருப்பாக இருக்கட்டும், சாம்பாருக்கானது, காய்கறிகள் இருக்கட்டும், எல்லாமே வெந்து கிடச்சிரும். நம்ம இந்த வெந்து கிடச்சதை தாளித்து எடுத்தால் நமக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். இவ்வளோதான். இவ்வளோ அனத்தை ஒரே குக்கரில் பண்ண முடியுது தான் ருக்மணி குக்கர். பண்ட காலத்தில் ரொம்ப பிரபலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த குக்கருக்கு 3 சர்விங் ஸ்பூன் வருது. இதில் நம்ம ஸ்டீம் பண்ணினாலும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம், சமைக்கனாலும் சமைச்சிக்கலாம். இந்த மாதிரியான பழங்காலத்து பாரம்பரிய பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான Kerala_antiquesங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஹைட்டு, லென்த்து, டயமீட்டர் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இல்லாட்டி எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.